ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை நல்ல குணம் இந்த தலைப்புல இருக்க போது. கண்ணூர்ல கந்தசாமின்னு சொல்லப்படுறவர் வந்துட்டு வர்றார். அவர் ரொம்பவும் கஞ்சத்தனம் மிக்கவரா இருக்கார். ஒரு நாள் அவரோட வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்க ஆனந்தன் சொல்லப்படுறவர் அவர்கிட்ட உதவி கேட்டு வர்றார். கந்தசாமி ரொம்பவும் கஞ்சத்தனம் மிக்கவர் அப்படிங்கிறதுனால ஆனந்தனுக்கு எந்த ஒரு உதவியும் அவரு செய்யவே இல்லை, செய்ய மறுக்கவும் செய்யறாரு. அந்த கந்தசாமிக்கு நம்ம இவ்வளவு உண்மையா உழைச்சோம், நம்ம மேல அவருக்கு கொஞ்சம் கூட இறக்கமே வரலையே, நம்ம உதவி கேட்டும் உதவி செய்யலையேன்னு சொல்லிட்டு மறுத்துட்டாரு. ரொம்பவும் ஆத்திரம் அடைகிறாரு அந்த ஆனந்தன்னு சொல்லப்படுறது. ஒரு நாள் அவரு பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு போய் சாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு வீடு திரும்பி வந்துட்டு இருக்காரு. அப்படி வர நேரத்துல எதிரில ஒரு திருடனை பாக்குறாரு. திருடனை பார்த்து ஆனந்தன் திடுக்கிட்டு போயிடுறாரு. உடனே திருடன் ஆனந்தன் முன்னாடி கத்திய நீட்டு, மரியாதையா உன் கையில இருக்க பொருட்களை கொடுத்துட்டு இது போயிரு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனந்தன் திருடனை பார்த்து, பாருப்பா, இந்த துணி மூட்டை ஃபுல்லா சந்தையில இருந்து நான் வாங்கிட்டு வந்த மளிகை பொருள் தான் இருக்கு, இந்த சாமான் வச்சுட்டு நீ என்ன செய்ய போற? அதோ பாரு ஒரு வீடு, அந்த வீட்டுல கந்தசாமிங்கிறவர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வர்றாரு, அவர்கிட்ட ஏராளமான செல்வங்கள் இருக்கு, நீ மட்டும் இப்ப அங்க போனீன்னா அந்த செல்வங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். உடனே அந்த திருடன் ஆனந்தன் வீட்டை விட்டு கந்தசாமி கிட்ட போயிட்டாரு. கஞ்சத்தனம் மிக்க கந்தசாமி தன்னோட வீட்டுல வேலைக்காரங்கள் காவல்காரங்கள் யாருமே வைக்காம இருக்காரு. அவரு எல்லாரும் சம்பளம் கொடுக்கணுமே நினைச்சு வைக்காததுனால இந்த திருடனும் கந்தசாமி வீட்டுல ரொம்பவும் எளிதா நுழைய ஆரம்பிச்சிட்டான். கந்தசாமி படுக்கறைக்குள்ள நுழைஞ்ச திருடன் இரும்பு பட்டி எங்க இருக்குன்னு தேடுறான். பார்த்தா அந்த படுக்கறையிலே ஒரு ஓரமா அந்த திருடனுக்கு அந்த இரும்பு பெட்டி தெரிய ஆரம்பிச்சது. உடனே அவர் அந்த பெட்டியை தெருக்க அந்த திருடன் போராடிக்கிட்டு இருக்கான். அப்படி போராடுற நேரத்துல அந்த சத்தம் கேட்டு கந்தசாமி கண் விழிச்சிடறாரு. ஐயோ, திருடன் பிடிங்க பிடிங்கன்னு சொல்லிட்டு இவன் கத்த ஆரம்பிச்சிடறான். கந்தசாமி குரல் பக்கத்து வீட்டுல எல்லாருக்கும் கேட்க ஆரம்பிக்குது. நான் கந்தசாமி யாருக்கிட்டையும் பேச்சும் கொடுக்க மாட்டாரு, யாருக்கும் எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால யாருமே அவருக்கு உதவி செய்ய முன்னாடி வரல. எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல அமைதியா படுத்துக்கிட்டாங்க. திருடன் இரும்பு பெட்டியில இருந்து நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியேற ஆரம்பிச்சிருங்க. திருடனை அவரால் எதிர்கொள்ள முடியல, அவருக்கு அவ்வளவு வலிமை இல்லை அப்படிங்கிறதுனால அவருக்கு வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அலற ஆரம்பிக்கிறாரு. திருடன் திருட பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கந்தசாமி விட்டு வெளியேறிடுறான். அப்படி ஏறினவன் அந்த பண நகை எல்லாத்தையும் பார்த்த கந்தசாமி மயங்கி அப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு அங்கேயே அலறி மயக்கம் போட்டு விழுந்துடுறான். திருடனும் ரொம்ப தூரம் ஊரை விட்டு கடந்து பக்கத்து ஊர்ல வரும்போது அங்க ஊர்ல ஒரு பெரிய மண்டபம் இருக்கு. ரொம்ப தொலைவில் இருந்து வந்ததுனால திருடனும் அவன் கை கால் எல்லாம் வலிக்குதுங்கிறதுனால மண்டபத்துல கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம் சொல்லிட்டு அங்க தங்கலான்னு ஆரம்பிக்கிறான். அந்த மண்டபத்துல ஒரு நாய் படுத்திருந்தது. அந்த நாயை திருடனை நல்லா உத்து பார்க்குது. உடனே திருடன், நாயை எதுக்காக என்ன இப்படி பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்கறான். நாயோ உடனே, மனுஷனே நீ ரொம்பவும் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன், நான் நினைக்கிறது சரின்னா நீ ஒரு திருடன் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஆமா நாயே, நான் திருடன் தான், ஆனா நான் திருடங்கிறத நீ எப்படி இவ்வளவு தெளிவா கண்டுபிடிச்ச, அதுதான் எனக்கு ரொம்ப வியப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த திருடன் சொல்றான். மனிதனே, இந்த நேரத்துல துணி மூட்டை நிறைய நீ ஏராளமான பொருட்களை வச்சிருக்கிற, அந்த பொருளை பார்த்து சந்தோஷப்படுற, அதுல இருந்தே தெரியலையா நீ திருடன் தான் அப்படிங்கிறது நாய் சொல்றான். அடையப்பா, நீ விலங்காவே இருந்தாலும் கூட உனக்கு எவ்வளவு அறிவு அப்படிங்கிற மாதிரி அந்த திருடன் அந்த நாயை பாராட்டினதோட இல்லாம அந்த நாய் உடனே என்ன சொல்லுதுன்னா, மனிதனே என்ன நினைச்சு நீ ரொம்பவும் ஆச்சரியப்படாத, என்னால முன்பிறவில நடந்தது எல்லாத்தையும் கூட கணிக்க முடியும், நான் என்னோட முன்பிறவியை பத்தி தான் யோசிக்கிறேன், முன்னாடி பிறவில நானும் உன்ன மாதிரி திருடன் தான், ஊரா கிராமமா திருடிட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன், இந்த மாதிரி பல பேரோட சொத்தை அபகரிச்சதுனால என்னவோ இந்த ஜென்மத்துல நான் நாயா சுத்திட்டு திரிறேன், நீ என்ன போல அடுத்த பிறவில நாயா அலைய போற, அதை பார்த்தாலே எனக்கு ரொம்பவும் பாவமா இருக்கு, உன் பாவங்களுக்கான சம்பவம் அப்படிதான் இருக்க போது நாய் சொல்லுது. நாய் சொன்னதை கேட்ட திருடு அப்படியே திடுக்கிட்டு போயிடுறான். அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அவனுக்குள்ள இருந்த உள்ளுணர்வு இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்குது, நம்ம செய்யறது நியாயமா என்ன அப்படின்னு சொல்லி அவனையே கேள்வி கேட்குது. கொஞ்ச நேரத்துல மௌனமா கண்ணு மூடி அமர்ந்துட்டு இருந்த திருடன் அவன் ஒரு விழிப்புணர்வு வந்த மாதிரி கண்ணை திறந்து பாக்குறான். அதுக்கப்புறம் நாயை பார்த்து, நாயே, உன்னோட அறிவு பேச்சு மூலமா என்னோட அறிவு கண்ணை நீ திறந்துட்ட, இனி நான் திருட மாட்டேன், நல்லவனா திருந்தி வாழலான்னு இருக்கேன், நான் திருடின பொருட்கள் எல்லாத்தையும் அதுக்கு உரியவர்கிட்ட ஒப்படைக்கலான்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துணி மூட்டையை தோல்ல போட்டு மண்டபத்தை விட்டு வெளியேறினவன் கொஞ்ச நேரத்துல கந்தசாமி வீட்டை அடையணும். கந்தசாமி வீட்டுல அவரு கவலையோட இருந்து மயங்கிட்டாரு இல்லையா, அதனால அவரை முதல்ல எழுப்பி திருடனை பார்த்து அவர் மறுபடியும் திடுக்கிட்டு போறாரு. ஒருவேளை இந்த திருடன் நம்மள ஏதாவது தாக்க வந்துருப்பான்னு நினைச்சேன். திருடன் அவர் முன்னாடி ரொம்பவும் அமைதியா போய் அவர் வீட்டை திருடின பொருட்கள் எல்லாரும் அவர் முன்னாடி வச்சுட்டு அவர்கிட்ட ரொம்பவும் பணிவா பாக்குறான். ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் போதிய அறிவில்லாதனால இந்த மாதிரி ஒரு காரணத்தை செஞ்சுட்டேன், கெட்டது பண்ணிட்டேன், நான் இனிமே திருட போறது இல்ல, நான் ரொம்பவும் தவறு செஞ்சுட்டேங்கிறத உணர்ந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, இந்த வீட்டுல இருந்து நான் திருடன் எல்லா பொருளையும் நான் கொண்டாந்துட்டேன்னு சொல்லி திருடன் சொல்றான். இது எதிர்பார்க்காத கந்தசாமி திருடனை ரொம்பவும் அன்போட பாக்குறாரு.
இத பாருப்பா, உன் மனம் திருந்துறது போலவே நானும் மனம் திருந்திட்டேன். நானும் இத்தனை நாட்கள் யாருக்கும் உதவி செய்யாம கருமையா தான் வாழ்ந்துட்டு வந்தேன். அது எவ்வளவு பெரிய தப்பு நான் இப்பதான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி கந்தசாமி சொல்றாரு. இதை கேட்ட திருடனுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஐயா, நீங்களும் திருந்துட்டீங்க, நானும் திருந்துட்டேன், இனி நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். கந்தசாமியும் அவனோட கருணையை பார்த்துட்டு, இந்த பாருப்பா, என்னோட கருமித்தனத்தை போக்குறதுக்கு முதல்ல நீதான் உதவி பண்ணிருக்க. அதுக்கேத்த மாதிரி உனக்கு இந்த பொருளே எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ, நான் உனக்கு என்னோட பரிசா கொடுக்குறேன்னு சொல்லி அவன் சொல்றான். அந்த திருடனா, ஐயா நீங்க கொடுக்குற பரிசு எதுவுமே எனக்கு தேவையில்லை, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் உழைச்சி எனக்கு தேவையான பொருளை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருடன் சொல்லிட்டு அங்க போறான். கந்தசாமி திருடன் அப்படியே வியப்போட பாக்குறான். மறுநாள் கந்தசாமி அன்னையில இருந்து தொடங்கி எல்லாருக்கும் உதவி செஞ்சு ரொம்பவும் தாராள குணம் படைச்சவரா ஆயிடுறாரு. இதோட கருத்து என்னன்னா, நல்ல அறிவுரையால தீய குணம் கொண்டவங்க கூட திருந்து வாங்கங்கிறது. இதோட இந்த கதை முடிஞ்சது. நன்றி.